Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே அருமையான புளியோதரை எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். சூப்பரான லஞ்ச் ரெசிபிங்க இது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வைங்க. புளியோதரைக்கு புளி கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அடுத்து ஒரு மசாலா பவுடர் அரைச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5-6 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு புளியோதரைக்கு ரொம்ப சுவையை கொடுக்குங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான சூடுல வச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். 2 நிமிஷம் போல ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்க்கலாம். முழு மல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் லைட்டா சுருங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க கருவேப்பிலை எல்லாம் நல்லா சுருங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இத மாதிரி கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆறட்டும் இது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எப்பல்லாம் புளியோதரை செய்றீங்களோ அப்போ இந்த பவுடரை நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ஒரு 3 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாம இருக்குங்க. இப்போ நம்ம புளியோதரை செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு sunflower oil சேர்த்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்கலாங்க. அதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். 2 காஞ்ச வத்தலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில வச்சிட்டு நல்லா இத வதக்குங்க. நிலக்கடலை நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்க்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமா சேர்த்தா போதும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை சேர்த்துறலாம். நல்ல புளியெல்லாம் நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இத கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சு எடுத்த மசாலா பவுடர்ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கட்டியா மாறணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியா மாறினதுக்கு அப்புறம் நல்ல குறைவான தீயில வச்சிட்டு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் இத நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போதான் இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் சாதம் எடுத்து வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளியோதரை மிக்சரை சேர்த்துறலாம். இது சரியா 3 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. மொத்தமா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இத கலந்து விடுங்க. அந்த சாதத்து கூட புளியோதரை மிக்சர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்க வடிச்ச சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணும். அப்பதான் புளியோதரை நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா இத கலந்து விடணும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் फ्रेंड्स. ரொம்ப சுவையான புளியோதரை ரெடி ஆயிருச்சு. புளியோதரை கூட அப்பளம், துவையல், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. Thank you friends.